ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மினி பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல இவங்களோட 10 வயசு சின்ன பையன் ஒருத்தனை பாக்குறாங்க. இந்த பையன் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கான். இந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு வருது அந்த பொண்ணுக்கு. 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கு அப்புறமும் சில மணி நேரம் ஒன்னா சேர்ந்து சுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த பையன் கேட்டிருக்கான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொன்னதும், சரி இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை ஒரு புதர் பக்கமா அழைச்சிட்டு போயிருக்கான். அந்த புதருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண் செய்த ஒரு விஷயம்தான் இந்த கிரைம் சம்பவமா இது மாறுறதுக்கு காரணமானுச்சு. சரி, அந்த புதர்ல அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, ஈரோடுல எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சம்பவமா இது மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சம்பவத்துல பார்க்க போறோம். சரி நண்பர்களே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. ஈரோடு தாலுகா காவல் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு 500 மீட்டருக்கு பக்கத்துல நிறைய முள்ளு மரங்கள்லாம் இருக்கக்கூடிய புதர் மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில தான் இதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் இருக்கிற ஆண்கள்லாம் இத ஒரு கழிப்பிடமா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி February 10 நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த புதர் பக்கமா காலையில 6 மணிக்கெல்லாம் பாத்ரூம் போறதுக்காக அப்படி போறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போன ஒருத்தர் உடைய பார்வையில ஒரு பெண் நிர்வாணமா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடக்குது, செத்து போய் கிடக்குது சார் தகவலை சொல்றாரு. உடனடியா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் டீம், மோப்ப நாய் சகிதமா, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லாருமே அந்த இடத்துல அசம்பர் வராங்க. அந்த இடத்த பார்த்தா நேற்று நைட்டு ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்குனால அறிகுறி எல்லாமே இருக்குது. ஒரு பெண் உடல்ல சுத்தமா துணி இல்லாம நிர்வாண கோலத்துல இறந்து கிடக்குறாங்க. அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் அந்த இடத்துல கலட்டி வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பாலியல் விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளங்கள் அங்க தென்படுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராயிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய தலை கல்லால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த கல் அங்க கிடக்குது. கல்லுல நிறைய ரத்தம் ஒட்டி இருக்குங்கிறதையும் பாக்குறாங்க. மோப்பனா என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல இருந்து ரோடு வரைக்கும் குற்றவாளி அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாரு அப்படிங்கிறது தெரியாம இந்த நாய் அங்கேயே நின்றுது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த பாடியை பெருந்துறை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இங்க அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான அந்த ப்ராசஸிங்க செய்யறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே கல்லுனால அந்த பெண்ணுடைய தலைப்பகுதி அடிச்சு நசுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்படி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் ஒரு பாலியல் உறவுல ஈடுபட்டிருக்கலாம். ஏன்னா அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல ஒரு ஆணுடைய எச்சில்லாம் இருக்கு